எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உண்மையான அன்பை பற்றி சொல்லலான் இருக்கேன். 1000 இதயங்கள் உங்களை நேசிக்க இருந்தாலும் நம்ம நேசிக்கிற இதயத்திலிருந்து நம்மளுக்கு அந்த அன்பு, பாசம் இல்லை காதல் அது இருந்தால் தான் நம்மளுக்கு அதில் ஒரு சந்தோஷம். சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம உண்மையாக அவங்கள நேசிப்போம். அவங்க நம்மளை கொஞ்சம் கூட அதை மைண்ட் பண்ணாமல் எடுத்து வீசிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. நம்ம செய்தது, நம்ம பேசுனது, இல்லை நம்ம பழகுனது எல்லாமே அவங்களுக்கு நினச்சி பார்க்குறக்கு கூட நேரம் இருக்காது. நம்மளை எப்படி காயப்படுத்த முடியுமோ அப்படி காயப்படுத்திட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கூட ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ், அவங்க தேவைக்கு பழகியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளை விட பெட்டராக தோணுனவங்க, இல்லை நம்மளை விட அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம் இருக்கிறவங்கள தேடி போயிடுவாங்க. அது உண்மையான அன்பு கிடையாது. சிலவங்க அன்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளை அடிமைப்படுத்துவாங்க. அதாவது நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், நான் சொல்கிறபடி எல்லா விஷயங்களுமே எங்கிட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 4 பேர் கூட பேச விட மாட்டாங்க. அது பேர் பொசசிவ்னு சொல்ல முடியாது. சிலவங்க உண்மையான அன்புனால் தனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு நினச்சி சொல்கிறவங்க இருப்பாங்க. சிலவங்க அப்படி இல்லை, ஒரு அடிமை மாதிரி, ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்குவாங்க. ஏன்னா தான் சொல்கிறபடி தான் இருக்கணும். தனக்கு மீறி போனால் தான் ஒரு ஆம்பளை இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் என் மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்துட்டா அவங்க வெளியாளுங்க யாராச்சும் சொல்லுவாங்களா, அந்த பொண்டாட்டி அடங்க மாட்டேங்கிறா இல்லை ஏதாச்சும் அப்படின்னு நினைப்பாங்களா அப்படிங்கிறக்காகவே பொண்டாட்டியை கார்னர் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. அதேமாதிரி சில ஆண்கள் இருக்காங்க, சில ஆண்கள் இல்லை, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60% பெண்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் மட்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்க குடும்பத்தாரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவனுங்களை பொறுத்தளவு அவனுங்க வேலைக்கு போக மாட்டாங்க, நிறையா குடிக்கிறவங்களாக இருப்பாங்க, இல்லை பெண் விஷயத்தில் பலவீனமாக இருக்கிற ஆண்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பெண் கொடுத்த இடத்துல அவங்க அம்மா இல்லை அவங்க கூட பிறந்தவங்கள மட்டப்படுத்திட்டு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னோட குறைய மறைக்கிறக்க வேண்டி அந்த பெண் வீட்டாரை காயப்படுத்துறதும், தன் கெட்டிய மனைவியை காயப்படுத்துறதும். ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, நீங்கள் இப்படி எப்படி வேணாலும் வாழலாங்கிற மாதிரி அந்த பெண் ஒரு நிமிஷம் நினச்சால் அந்த குடும்பம் என்னத்துக்காகும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஒரு தலைவன் என்பவன் குடும்பத்தை பார்க்கணும். அவன் சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, குழந்தைகளை எல்லாம் பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் தன்னை நம்பி வந்த மனைவியை அடுத்தவர் முன்னாடி விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு கஷ்டம் வரும்போது தோள் கொடுக்குறவன் தான் உண்மையான கணவன். அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இல்லாமல் மனைவியை கார்னர் படுத்தணும், மனைவியை எந்த ஒரு ஃபால் ஃபைண்டிங் நேச்சர், என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நடக்கிற நிறைய ஆண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. நீங்கள் காலையிலேருந்து இல்லை இரவு வரைக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு இது உங்களுக்கு சிசி மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு நடந்தால் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்காது. அதனால் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறது அதுதான் முக்கியம். எப்போ வந்தாலும் மனைவியை துன்புறுத்தி இல்லை மனைவிக்கு நீங்கள் காயங்களும் வேதனைகளும் கொடுக்க அந்த மனைவியோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா உங்கள் குழந்தைங்க மேலே தான் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு நிம்மதி இல்லாமல் உங்கள் மனைவிக்கு நிம்மதி கொடுக்காம உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் அப்படித்தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஈஸியாக இவங்க யாரையாச்சும் ஒருத்தர் காதலிச்சிருப்பாங்க, அவங்க கல்யாணம் முடிக்காமல் போவாங்க. அதை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிருவாங்க. முடித்ததுக்கப்புறம் பழைய அந்த நட்பும் பழைய காதலை தேடி போய் இந்த கெட்டிட்டு வந்த பெண்களுக்கு துரோகம் செய்கிற நிறைய ஆண்களும் இருக்காங்க. நீங்கள் ஒருத்தரை காதலிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள கல்யாணம் முடிக்கிற மாதிரி இருந்தால் சின்சியராக இது பண்ணுங்கள், வீட்டில் போய் கன்வே பண்ணுங்கள், பேசி முடித்து அவங்களே கல்யாணம் முடிங்க. இல்லாட்டினா நீங்கள் அந்த இன்னும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்கன்னா. எனக்கு எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மையான கதை. ஒரு பெண்ணை ஒருத்தனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு வேலைக்காரியோட தொடர்பு, அதை மறைச்சி வச்சு அவன் கல்யாணம் முடிக்கிறான். கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் அந்த பெண்ணோட முதல் வாரத்திலேயே இந்த வேலைக்காரிக்கும் இந்த கணவருக்கும் தொடர்பு என்பதை அவள் கண்டுபிடிக்கிறாள். அந்த கண்டுபிடிச்ச ஒரே காரணத்தினால அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறதும், அந்த பெண்ணுக்கு தெரியாமையே 3 நோட்டீஸ் அனுப்பி எக்ஸ்பார்ட்டி வாங்கி திரும்ப நல்லவனாக மாதிரி அந்த எக்ஸ்பார்ட்டி வாங்கினதும் கையில் வச்சுட்டு சொல்லாமல் பெண்ணோட வீட்டில் மறுபடியும் அவன் இனிமேல் நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லி கொண்டு போகிறான். தனி குடித்தனங்கிற பேரில் கொண்டு போயிட்டு மறுபடியும் அவன் அப்பா அம்மா நாத்தனார் எல்லாரையும் வீட்டுக்குள்ளே நுழைச்சி மறுபடியும்
அந்த அந்த பொண்ணை வந்து தப்பான பொண்ணு, அதாவது தப்பான மீன்ஸ் அந்த பொண்ணு தான் வந்து அடங்காத்த பொண்ணு தான் அந்த குடும்பத்துக்கு ஆப்ட் கிடையாதுன்னு சொல்லி இவங்களே எல்லோரும் சேர்ந்து இந்த கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த பிள்ளை வேற அப்போ வந்து 1 வயசு குழந்த. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மாதம் கேரியும் வேறு. அந்த 3வது மாதம் அந்த குழந்தைய 2வது குழந்தைய சுமக்கும்போது அடித்து வெளியில் துரத்திடுறாங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்து வெளியில் போடுறாங்க. இந்த ஆண் எப்படிப்பட்டவன் பார்த்திங்கன்னா, தன்னோட கள்ளத்தொடர்பு வேலைக்காரியோட இருக்கிற மறைக்கிறதுக்கு வேண்டி இந்த கல்யாணம் முடிச்சுட்டு வந்த பெண்ணை வந்து யாரு கூட பேச விட மாட்டான். பெத்த தாய், சகோதரர்கள், சகோதரி, அண்ணி இல்லை உறவுகள் யாராக இருந்தாலும் அவன் வந்து பேச விட மாட்டான். தான் ஃபோன் பேசும்போது ரெக்கார்டிங் அதோடு தான் கொடுப்பான். அப்படியெல்லாம் ரொம்ப ஒரு கட்டத்தில் டார்ச்சர் ஓவர் ஆகி 3 மாதத்தில் அந்த 2வது குழந்தை அந்த அம்மா கேரிங்காக இருக்கும்போது அடித்து வெளியில் துரத்திடுறாங்க. துரத்திட்டு இந்த மூத்த குழந்தையை எடுத்துகிட்டு வேறு அவங்க சொந்த பந்தங்கள் கேரளாவுக்கு கொண்டு போயிடுறாங்க. திரும்ப அந்த குழந்தைய அந்த பெண்மணி வந்து அந்த பெண்ணை பொறுத்தலாம் அப்பா அம்மா யாரும் இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு அந்த 2வது குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறான். அந்த டைமில் அந்த 2வது பிரசவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறான். என்னென்னா, இது வந்து ரேப்பிங் கேஸ் ஆயிரும்னு பயந்துட்டு, ஏன்னா ஏற்கனவே அவன் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு தான் முதல் குழந்தையை கொடுத்துருக்கான். 2வது குழந்தை உருவாகிருக்குது. அதனால் வந்து மேலும் வந்து ரேப்பிங் கேஸ் ஆயிரும்னு பயந்துட்டு இந்த பெண்மணியை நான் 2வது திருமணம் செய்துட்டேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அதுக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு 2வது கேஸ் இழுத்துருக்கான். அதாவது அவனோட மனைவி 2வது பிரசவம் முடிஞ்சு அந்த குழந்தை பிறந்து 1 நாள் கூட ஆகலை, அவன் டைவர்ஸ் நோட்டீஸ் கேட்குறான். அது சிசேரியன், 2மே சிசேரியன். அந்த பெண்ணுக்கு நடந்த நிகழ்ச்சி நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து நடந்த உண்மையான சம்பவம். அந்த 2.5 மாதம் டைம் கேட்டு அந்த பொண்ணு வந்து மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறான். போகும்போது இவன் ப்ராப்பராக வராமல், இவனுக்கு கொஞ்சம் பணம் இருக்கிறவன், இவனை சொந்தமாக கம்பெனியெல்லாம் வச்சுருக்க ஓனராக இருக்கிறவன், உடனே வந்து அவனோட உயிர் நண்பனான ஒரு லாயரை வச்சு இவன் வந்து அந்த கேஸை வந்து நடத்துகிறான். ஒரு கட்டத்தில் வந்து இவன் ப்ராப்பராக வந்து கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறான் அந்த பிள்ளையோட கணவர். அதனால் வந்து ஜட்ஜு வந்து பல முறை வார்ன் பண்ணிவிட்டு வராத காரணம் இந்த பெண் சொல்கிறான், எனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு வேறு 2 சிசேரியன், அதாவது கை குழந்தை ஒன்று 2.5 மாதம், பெரிய குழந்தைக்கு 1.5 வயசு பக்கம், என்னால் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இடத்துல ஒரு 200-250 கிலோமீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸ் இவன் கேஸ் ஃபைல் பண்ணது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து மன உளைச்சல் கொடுக்குறது, குழந்தைய வந்து கேரி பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு ப்ராப்பராக ஆஜராக முடியாது. ஏன்னா காலையில் ஏர்லியராக வந்து அந்த பொண்ணு அங்கேருந்து 5 மணி 5:30 மணிக்கு புறப்பட்டா தான் வந்து சில நேரங்களில் வந்து இந்த கோர்ட்டுக்கு கூட ப்ராப்பராக அந்த பொண்ணுனால் ஆஜராக முடியல. அப்புறம் இப்போ ஒரு கட்டத்தில் அந்த பெண் வந்து அழுகிறான். அந்த ஜட்ஜிகிட்ட அழுதுட்டு எனக்கு எப்படியாச்சும் வந்து இதை முடிச்சு கொடுங்கன்னு போது டிஸ்மிஸ் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க அந்த கணவரோட வக்கீல்கிட்ட. அவனும் சரி நான் ஹைகோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி டிஸ்மிஸ் வாங்குறான். 1 வருஷம் 2 வருஷம் இப்படியே போயிட்டுருக்கு. அவன் வந்து குழந்தைகளை மட்டும் பார்த்துட்டு போவான், பணம் அனுப்பி கொடுத்துட்ருக்குறான். மறுபடியும் வந்து நல்லவனை மாதிரி பேசி இந்த பெண்ணோட மனசை மாற்றி ஒரு தனி வீடு, அதாவது அவனோட வீட்டுக்கு கொண்டு போகாமல் அவன் போய் நாத்தனார் வீட்டில் அதாவது அவனோட அக்கா வீட்டில் உட்காந்துட்டு இந்த பெண்ணுக்கு மாத்திரம் தனியாக வந்து ஒரு வீடு எடுத்து கொடுத்து 2 குழந்தைகளுக்கு வேண்டிய ஃபீஸும் எல்லாம் அனுப்பி செலவுக்கெல்லாம் கொடுக்குறான். எப்படியோ ஒரு 2 வருஷ காலம் போகுது. இந்த பெண்மணியும் இவனை உண்மையாக சரி கணவன் வந்து திருந்தி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி உண்மையாக நம்புகிறாங்க. ஒரு கட்டத்தில் தன்னோட தந்தை இறந்து போகும்போது அந்த செய்தி இந்த பொண்ணுக்கு வரும்போது இந்த பொண்ணோட என்ன ஆனாலும் மாமனார் தானேன்னு போய் அந்த பிள்ளை இறுதி சடங்கெல்லாம் நல்லபடியாக பண்ணுது. ஒரு 4-5 மாதம் இடைவெளிக்கு பின் மாமியார் இறக்குறாங்க. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மருமகள், அதாவது இந்த பொண்ணை வந்து ரோட்டில் உட்கார வச்சுட்டு வேலைக்காரியை வந்து வீட்டுக்குள்ளே நாத்தனார் புழங்க வச்சிட்ருக்காங்க. அந்த குடும்பம் வந்து அந்த வேலைக்காரியை வந்து வீட்டு மருமகள் போலேயும் மருமகளை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த கணவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, நீதா போயிட்டியல்லன்னு. பெண்ணை அடித்து வந்து வெளியில் துரத்துனது தப்பு இல்லை, நீ போயிட்டியல்லைங்கிற. அப்படி நல்ல ஒரு கணவன் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து தன்னோட குழந்தைன்னு போகிற இடத்துல எல்லாம் அருமைப்படுத்துவான். ஆனால் இந்த பெண்ணை மாத்திரம் ஒதுக்கி வச்சுருவான். பெண்ணை வந்து எந்த ஒருத்தர்கிட்ட அருமைப்படுத்த மாட்டாங்க. பட் இந்த குழந்தைகளை போய் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ஆளுகள் எல்லாம் வந்து நீங்கள் தான் வைஃபா மருமகளா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வருவாங்க. இப்படி போய் ஒரு கட்டத்தில் வேலைக்காரியை வைத்து இந்த கணவன் வந்து அந்த பொண்ணை வந்து அவமானப்படுத்தவும் அடிக்கவும்
கெட்ட வார்த்தை கூப்பிடும். அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸுக்கு கேஸ் போகிறான். போய் கேஸ் கொடுக்கும்போது அங்கே வந்து இவன் சொல்கிற ஒரே டைலாக், எனக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ எதுக்காக போய் அந்த 2 டைவர்ஸ்க்கு அப்புறம் 2 குழந்தைய கொடுக்கணும் ஒன்று. 2வது மறுபடியும் நீ எதுக்கு அந்த பிள்ளை கூட அந்த 2 வருஷம் வாழ வரணும்? நீ வந்து அந்த வேலைக்காரியோடையே இருந்துக்கலாம். அதனால் இப்போ அவனுக்கு தோணும், அவனோட பணம் இல்லை, கூட இருக்கிற உயிர் நண்பனான அந்த லாயரும் அவங்களுக்கு தோணும் எல்லாமே சொர்க்கம் நல்லது. ஒரு பெண்ணோட வாழ்க்கை வந்து பணத்துக்காக இல்லை வந்து தன்னோட வேற ஒரு இச்சைக்காக, ஒரு நல்ல அருமையான குடும்பத்து பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நல்லா படித்த பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு, நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. அந்த குழந்தைகளை அதே மாதிரி சிறப்பாக படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அவங்கள எல்லாம் நினைக்காம இவனோட ஒரு இச்சைக்காக, அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வேலைக்காரியை பொறுத்தளவை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இருப்பாளாம். திருமணமான பெண், கணவரோட 5-6 வயசு பெரியவள். ஆனால் லோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் வந்து ஆற்றுல அவ்வளோ தண்ணி இருந்தாலும் நாய் வந்து நக்கித்தா குடிக்கும் அப்படின்பாங்க அந்த பழமொழி. அது இல்லாமல் அழகான மனைவி இருந்தாலும் குரங்கான வெப்பாட்டி தேடி போவான்னு சொல்லுவாங்க. அதே போல் எல்லா ஆண்களும் தவறானவங்க கிடையாது. நான் எல்லா ஆண்களையும் வந்து தப்பு சொல்லலை. குடிக்கிறவங்க ஒன்று மாத்திரம் நினச்சிக்கோங்க, உங்கள் குடி உங்களுக்கு நீங்கள் குடிச்சிட்டு போய் சந்தோஷமாக படுத்துறீங்க. ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது மனசும் உடலும், எல்லா வழியிலையும் பாதிக்கப்படுறதும் மனைவியும் உங்கள் குழந்தைகள் தான். உண்மையான அன்பு பாசம் இருந்தால் கட்டாயம் வந்து உங்கள் குழந்தைகளையும் உங்கள் மனைவியும் வந்து நீங்கள் வந்து ஏற்றிக்குவீங்க. ஒரு பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்னு சொல்கிற மாதிரி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா மாமியார் நாத்தனார் தான் நம்மளோட பெண்களுக்கு முதல் எதிரியே. அங்கே வந்துட்டு இந்த அதாவது அவனோட பையனுக்கு அவங்க பண்ணுற எல்லா தப்புக்கும், குடிக்கிறதுக்கானாலும் சரி, இல்லை வேறு பெண்ணோட தொடர்பு இருந்தாலும் சரி, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த ஆண்கள் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி தோணுது. உங்கள் பையன்னு பார்க்காம உன்னை நம்பி வந்த பெண்ணை ஏன் இப்படி பண்ணுறேன்னு நீங்கள் வந்து செருப்போ இல்லை எதை வச்சு 2 அடி அடிச்சிங்கன்னா அன்னைக்கு அவன் திருந்துவா. இல்லை நீங்கள் வந்து அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி பாருங்கள், மறுபடியும் அவன் வந்து அந்த பொண்ணு கூட வாழணும்னு தான் ஆசைப்படுவான். ஆனால் நீங்கள் வந்து கூட சேர்ந்து ஒரு குடும்பத்தையே அதை நாசம் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் நடக்குது. இது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்கும், இல்லை நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த காலத்தில் கலியுகத்தில் நல்லது செய்தாலே வந்து நல்லது செய்கிறவங்க தான் அதிகம் கஷ்டப்படுறாங்க. அப்போ கெட்டது செய்கிறவங்க இன்றைக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து அந்த அந்த வம்சமே அந்த குடும்பமே அழியிறத அந்த பெண் கண்ணில் பார்க்க முடியும். நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கதைகள்லையும். கண்ணகி மட்டுமல்ல, கண்ணகி சாபம் மட்டுமல்ல, நிறையா பெண்கள், அதாவது 100க்கு ஒரு 90% பெண்கள் வந்து உள்ளுக்குள்ளே குமரி யாருக்கும் வெளியில் சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டுருக்காங்க. அதுலேயே இதில் என்ன காமெடினா, நான் சொன்ன இந்த உண்மையான கதை வந்து லவ் மேரேஜ் கூட கிடையாதுங்க, அரேஞ்ச் மேரேஜ். பக்காவாக அரேஞ்ச் பண்ணது, 2000 பேருக்கு முன்னாடி நடந்த திருமணம். அப்படிப்பட்டவன் அவன் வந்து பெரிய ஒரு 2-3 கம்பெனிக்கு ஓனர். ஆனால் வந்து இவனுக்கு இந்த வேலைக்காரியோட தொடர்பு இருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அவன் கிறிஸ்டியனால சர்ச்சில் அவனுக்கு போஸ்டிங் இருக்குது. அதனால் வந்து அந்த சர்ச் ஆளுகளுக்கு வேண்டி, தன்னோட ஒரு சொசைட்டிக்கு வேண்டி இந்த பெண்ணோட வாழ்க்கையை அவன் பலியாடு பண்ணியிருக்கான். இதில் என்ன பார்த்திங்கன்னா, அந்த வந்ததும் கள்ள தொடர்புக்கு கூட வந்தவளும் ஒரு பெண் தான். அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு வந்து ஆண் எதிரி கிடையாது, பெண்ணுக்கு பெண்ணே தான் எதிரி. ஏன்னா தனக்கு மனைவி வந்த பிறகாச்சு அவள் வந்து ஒதுங்கி போயிருக்கணும் இந்த வேலைக்காரி. இல்லைன்னா இவன் வந்து சரி என் மனைவி தானே, தாலி கட்டினவ தானே, இல்லை என்னோட குழந்தைகளுக்காக இவ்வளோ நாள் இச்சைக்கு நான் இருந்துட்டேன், இதுக்கு மேலேயாச்சும் நான் திருந்தணும் அப்படின்னு அவனுக்கு தோணணும். அது இல்லாமல் டோட்டலாக அவனால் அந்த வேலைக்காரினால் பாதிக்கப்பட்டது 3 பெண்கள். அதே போல் எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த குடியாலையும் அதே மாதிரி இந்த கூத்தியாளனாலும் கெட்டு போயிட்டுருக்காங்க. ஆண்கள் வந்து பெண் வீட்டில், அதாவது அது அவங்க பெண் குழந்தைகளானாலும் சரி, மனைவியானாலும் சரி, இல்லை தாயானாலும் சரி, அழுக வைக்கிற எந்த குடும்பமும் ஒரு என்ன சொல்ல, அந்த அடித்தரையே ஃபவுண்டேஷனே வந்து டோட்டலாக அந்த ஷேக் ஆகும் அப்படின்பாங்க மலையாளத்தில். அஸ்திவாரமே அது அவ்வளோதான், ஆட்டங்காணும் அப்படின்பாங்க. ஏன்னா அது அந்த பெண்ணோட கண்ணீருக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. அதனால் ஆண்கள் உங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நட்பு இருந்தால், காதல் இருந்தாலோ ஒன்றா வந்து நீங்கள் அது வந்து உங்கள் பெற்றோர்கள் அதாவது பெற்றவங்ககிட்ட இல்லை உங்கள் குடும்பத்தார்கிட்ட ஓப்பனாக சொல்லி, எனக்கு யாரை இந்த பொண்ணை காதலிக்கிறேன் இல்லை பையனை காதலிக்கிறேன்னு சொல்லி அவங்களே கல்யாணம் முடிச்சுக்கோங்க. இல்லை ஒரு வேளை கல்யாணம் முடிக்க போகிறீங்கன்னு தீர்மானம் எடுத்தால்
ஒரு பெண்ணையோ இல்லை அதுக்கு உண்டான குழந்தைகளையோ வந்து நடுத்தெருவுக்கு கொண்டுற மாதிரி நீங்கள் நடக்காதீங்க. ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஆண்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா, இந்த ஆண் செய்த தவறை அந்த பெண் செய்தால் அந்த குடும்பம் என்னத்துக்காகும்? யோசிச்சிங்களா? ஆணும் பெண்ணும் எல்லாருக்கும் உணர்வு ஒன்று. அவங்க வந்து இவங்க தான் வந்து லவ் பண்ணணும், இவங்க தான் இது பண்ணணுன்ட்டு இல்லை. இந்த ஆண் வந்து வழி தவறி போய் ஒரு பெண்ணோட அந்த கள்ளத்தொடர்பு தொடர்ந்து கொண்டு இப்படி பண்ணிட்டு தப்பு மேலே தப்பு செய்துட்டு இருக்கும்போது, இந்த பெண் அதே இடத்துல எனக்கு என்ன அப்படின்னு போனால் அந்த குடும்பம் அந்த குழந்தையும் என்ன ஆகும்? ஒரு தந்தையும் கூட அப்படி விட்டுட்டு போகலாம். ஒரு தாயினால் வந்து தன் குழந்தைகளை வந்து அப்படி அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போக முடியாது. எவ்வளவோ பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லா பெண்களும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க சூழ்நிலை தான். இப்போ இந்த சொல்லப்படுற இதுலேயுமே எத்தனை நாள் அந்த பொண்ணும் வந்து அதை சகிச்சிட்டு இருப்பான்னு தெரியல. போலீஸ்க்கு போனாலும் இல்லை வந்து கோர்ட்டுக்கு போனாலும் இவன் வந்து எல்லா இடத்துலையும் பணத்தை கொடுத்துட்டு அவனோட மணி பவர் காமிச்சு அவன் வந்து எல்லா இடத்துலையும் எஸ்கேப் ஆகி வெளியே வர்றான். பட் அது எவ்வளோ நாள் நீடிக்கும்னு தெரியாது. பிரபஞ்சமும் கடவுளும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இவன் பண்ணது நல்ல சுகமாக தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கான நம்ம செய்ததுக்கு 100 மடங்கு தண்டனை வந்து அனுபவிச்சது ஆகணும். அதனால் இது எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது. உங்களை நம்பி வந்த பெண்ணை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணீர் வராமல் சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்து ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே அழுக வச்சு வெளியில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் வந்து கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலோ இல்லை வந்து அவளை வைரத்தால் நீங்கள் வந்து அலங்கரித்தாலும் இந்த வீட்டில் இருக்கிற மனைவியை உங்கள் பிள்ளைகளையும் நல்லபடியாக பார்க்காம அழுக வச்சா அவன் எந்த ஆண்மகன் ஆனாலும் அவன் அழிவை வந்து கண்ணால் பார்க்கலாம். அதனால் வந்து இருக்கிற வரைக்கும் கட்டிட்டு வந்தவளையும் உங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கிற உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் தயவுசெய்து வந்து ஏதோ ஒரு பெண்மணிக்காகவையோ இல்லை ஏதோ ஒரு ஆணுக்காக வேண்டி நீங்கள் வந்து எடுத்து வீசிட்டு போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு உடல்நிலையோ இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனையின் போது ஃபஸ்ட்டு ஆளாக வந்து நிற்கிறது உங்கள் மனைவியும் பிள்ளைகளாக மட்டும்தான் இருக்கும். உங்கள் கால் கடியில் வந்து அழுகிறவங்களும் அவங்களாக தான் இருக்கும். அதனால் வந்து பெண்களை வந்து மதிப்பு கொடுங்க. உங்களை மாதிரியே நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோட 100 மடங்கு உங்களுக்கு திரும்ப அவங்க வந்து சந்தோஷம் நிம்மதி தரும். இல்லாட்டி வந்து நீங்கள் இப்போ ஒரு பெண்ணை நம்பி போகிறீங்கன்னா அங்கே பழகிறதுனால உங்கள் மனைவிக்கு அது பிடிக்காது. இப்போ மனைவியோடு பேசுகிறதுனால அந்த கள்ளத்தொடர்பில் இருக்கிற பெண்ணுக்கு பிடிக்காது. அப்போ 2 பக்கம் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையினால் உங்கள் நிம்மதியை போய் ஒரு அல்ப சந்தோஷம் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஒரு இச்சைக்காக போய் எத்தனையோ பேர் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வர்ற பெண்ணோட குடும்பமும் அழிஞ்சிரும். இந்த இப்போ புருஷனை நம்பி வந்த பெண்ணும் அதுக்கு உண்டான குழந்தைகளுக்கும் அங்கேயும் அதே மாதிரி தான் குழந்தைகளும் பாதிக்கப்படும். அதனால் தயவு செய்து ஆண்கள் வந்து உங்களை நம்பி வந்த பெண்ணை வந்து ஒரு நாளைக்கும் கைவிடாதீங்க. இப்போ நீங்கள் ஆடின ஆட்டத்துக்கு கட்டாயம் வந்து நம்ம ஆடுற டைமில் நம்மளுக்கு தண்டனை கிடைக்காது. நம்ம அதை வந்து மனம் திருந்தி நான் செய்தது தப்பு அப்படின்னு நீங்கள் ஓய்வெடுக்க போகும்போது கடவுளோட ஆட்டம் தொடங்கும். அதனால் வந்து முடிந்த அளவுக்கு தப்புகள் செய்தாலும் ஒன்றான் வந்து இந்த பெண்ணை நான் காதலிக்கிறேன் எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லுங்கள். இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணால் அந்த காதலை வந்து மறுபடியும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை அழித்து அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.